அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கத்திரிக்காய் தான் வந்து பாருங்க, அப்படியே சூப்பராக நல்லா மின்னுது காய் பாருங்க. எல்லா செடியிலையுமே சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாமே நல்லா மூணு இதிலே பாருங்க. இந்த பக்கம் இருக்குது. எல்லாமே பார்த்தா வந்து அங்கெல்லாம் இருக்குவா இப்படிவா. எல்லா செடியிலையுமே இருக்குது. இதெல்லாம் சின்னதாக தான் இருக்குது. இந்த காய் பாருங்கள், நல்லா சூப்பராக பெருசாக இருக்குது. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். சூப்பராக இருக்குது காய், நல்லா இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாமே பார்த்தா குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. இது இருக்குமா இப்படி இருக்குது. அந்த பக்கம் இருக்குது நிறையா. இந்த பாருங்க எல்லாமே இப்போ தான் பிஞ்சு நல்லா பிடிச்சிருக்குது. இனிமேல் வந்து நம்ம காய் வந்து இப்போது இந்த செடியில் வந்து பாருங்க 2 செடி வச்சேன். இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இது பாருங்க சூப்பராக இருக்குது காய். இந்த காயை வந்து இப்போ நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். அறுவடை பண்ணும்போது செடியை வந்து பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து காயை வந்து எடுக்கணும். இல்லை அப்படின்னா பூரோடு வந்துடும். இப்போது அதே மாதிரி இந்த பாருங்க, இது பெருசாகிடுச்சு, இது வந்து குட்டியாக இருக்குது. அதனால் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். காய் சூப்பராக இருக்குது காய். இது பாருங்க, இந்த 2 செடி இது பாருங்க. அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே இதெல்லாம் வந்து எண்ணெய் காய் வச்சிங்கன்னா அப்படியே சூப்பராக நல்லா கறி மாதிரி இருக்கும் பாருங்க. நல்லா கலராக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது, பெருசாக இருக்குது. எடுத்துவா. இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் இதை எடுத்துக்கலாம். 4 காய் ஒரு குழம்புக்கே போதும், அந்தளவுக்கு இருக்குது. இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இந்த இப்போ அதே மாதிரி இதுவும் நல்லா பெருசாகிடுச்சு, இது நல்லா குட்டியாக இருக்குது. இதை மட்டும் நம்ம வந்து இப்போ அறுவடை எடுத்துக்கலாம். காயை பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா மினுன்னு இருக்குது. இது 1/2 கிலோ வெயிட்டாக இருக்கிறதால. ஆமாம், இது பாருங்க. இதுவும் வந்து பிஞ்சு தான். இன்னொரு பட்டத்துக்கு இதெல்லாம் வந்து இன்னும் நிறையா இதே மாதிரி நிறையா இருக்குது. இது பாருங்க. இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து குட்டியாக இருக்குது. அதனால் பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து இன்னும் பெருசாக ஆகலை. இந்த பாருங்க அப்படியே பிஞ்சு, இதுவும் பிஞ்சு. இன்னும் இதெல்லாம் வந்து இன்னொரு பட்டத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதை பாருங்க சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா குட்டி குட்டியாக இறங்கியிருக்கு. செடி இந்த மாதிரி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து அறுவடை எடுத்தோம். இப்போ வெண்டைக்காய் இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்து வெண்டைக்காயை எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா முத்தி போயிடும் பாருங்க. இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இதை வந்து கட் பண்ணிடலாம் பாருங்க. இந்த அன்றைக்கி எடுக்கும்போது நல்லா முத்திருச்சு பாருங்க பிஞ்சு. அதனால் இங்கே ஒன்று பாருங்க, இதையும் எடுத்துடலாம். இங்கே இருக்குது. பிஞ்சாக இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். பார்க்க அதை வந்து பிஞ்சாக எடுத்துட்டோம்னாக்கா குழம்புக்கும் நல்லா இருக்கும், உப்பும் நல்லா இருக்கும். முத்திருச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி தரன்ட்டு. இது பாருங்க சூப்பராக இருக்குது காய். இப்போ இதை எடுத்தாச்சு. இது பாருங்க, நம்ம வந்து நம்ம எந்த அறுவடை பண்ணாலும் நம்ம பார்த்து கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். என்னடா வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து அதுக்காக நம்ம வேகமாக எடுத்தோம்னா எங்கேயாவது 1-2 விட்டு போயிடுது, நமக்கு அது வீணாக போயிடுது. அதனால் கொஞ்சம் அதையும் பார்த்து நம்ம எடுக்கணும். அதனால தான் வந்து உங்கள்கிட்ட இங்கே இங்கே இருக்கா. நான் வந்து 2 செடி 10 செடியாக 20 செடி வைப்பேன். ஆனால் இந்த வருஷம் வந்து 10 செடி தான் நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப குட்டி, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எந்த காய் வேணாலும் நீங்கள் பச்சை சாப்பிட்டு பாருங்கள், அதோட சத்து நமக்கு டைரெக்டாக வரும். அந்த பக்கம் மிளகாயெல்லாம் அப்படியே காற்றடிச்சு கீழே விழுகுதுச்சியா. அது எங்கிட்ட வைக்கிறது, வைக்கிற கிளம்புங்க. இப்போது பாருங்க, இதெல்லாம் வந்து காற்றடிச்சு இந்த மிளகாயை வந்து அப்படியே மூடுது. அதனால் வந்து இந்த மிளகாய் சரியாக இங்கே போண்டாங்கட்டேன். இங்கே பாருங்க, நான் வந்து எல்லாமே கட் பண்ணி விட்டேன். இது பாருங்க காய் வந்து நல்லாவே சூப்பராக காய்ச்சிருக்கு.
எல்லாமே நல்லா காய்க்கு. கொஞ்சம் மருந்து கொஞ்சம் அடிச்சு விடணும். ஆனால் காற்று அடிக்கிறதுனால இது வந்து இங்கே வேறு இந்த காய் வந்து அப்படியே சுருண்டுருச்சு பாருங்கள். இந்த காய் அப்படியே சுருண்டுருச்சு. ஐயோ போச்சு, அங்கே விழுந்துருச்சு. எடுத்துக்கலாம் அப்படியே. மிளகா கீரை ஒன்று வந்துருக்கு. ஆமாம், காற்றடிச்சு விழுந்துருச்சு. இப்போது இந்த பாருங்கள் இங்கே இருக்குது. ஆனால் அந்த வெண்டைக்காய் செடி வந்து ரொம்ப வந்து குத்துது. அது பாருங்க அப்படியே நம்ம செந்தட்டி பட்ட மாதிரியே குத்துது. இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துடலாம். வெண்டைக்காய் தான் இன்னொரு 10 செடி வைக்காமல் நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு 10-20 செடி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இங்கே இருக்குது, இங்கே இருக்காரு. இதை வந்து நம்ம அப்படியே அங்கங்கே கட்டி விட்டாக்க நேரம் நிற்கும். இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம அதெல்லாம் கட்டி விடணும். அது வரைக்கும் இது கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்கட்டும். இது பாருங்க பிஞ்சு தான், ஆனால் விதை பாருங்க அப்படியே தெரியுது. அதனால் இதை கட் பண்ணிடுவான், சாப்பிட்லாம். இப்போது இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். பச்சை காயாக வந்து வெண்டைக்காய், சீரங்காய், கேரட்டு, கத்திரி பிஞ்சு இதெல்லாம் வந்து பிஞ்சாக இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நம்ம சத்து வந்து நமக்கு அப்படியே வரும். இந்த வாழையை பாருங்கள். இந்த வாழைக்கு வந்து நான் உரம் கொடுக்கவே இல்லை. கொடுக்காமல் இருக்கவும் இந்த வாழை வந்து சரியாகவே வந்து வரல. அன்றைக்கி வந்து கிளறி விட்டு நம்ம வந்து மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் இதெல்லாம் போட்டு விட்டேன். இப்போ பாருங்கள் இலை சூப்பராக நல்லா வருது. இதை ஒரு ஆள் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்த பாருங்கள் இந்த ஒரு இலை இருக்குது, இதுலேயும் சாப்பிட்லாம். நம்ம வந்து உரம் எந்தளவுக்கு போகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு செடி நல்லா வரும். இப்போது நம்ம வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது ரெண்டும் நம்ம எடுத்தோம். இந்த செடி ஊராமே மாறாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டு பாருங்கள் இதெல்லாம் தான் இது உரம் வந்து தலைஞ்சிருச்சு பாருங்கள். கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு எறும்பு எதில் ஏறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் எல்லா செடியுமே கட் பண்ணி விட்டுட்டேன். பிஞ்சாக இருந்ததெல்லாம் நான் விட்டுட்டு போயிருந்தேன். இது பாருங்கள் எல்லாமே நல்லா பெருசாக வந்துருச்சு. அதனால் இந்த பெருசாக உள்ளதை நீ எடுச்சியா இங்கே இங்கே பார்த்தியா எடுத்தியா. இப்போது பாருங்க விட்டுட்டு போனது பிஞ்சாக இருந்தது கொஞ்சம் வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ முடக்காத்தான் வந்து நல்லா சூப்பராக தலை நல்லா பிஞ்சு கீரையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து நம்ம ரசம் வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து நம்ம தூதுகுளை பறித்தோம். இன்றைக்கி வந்து முடக்காத்தான் ரசம் வைக்கலாம். முடக்காத்தான் ரசம், தூதுகுளை ரசம் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்ணும். அதனால் இதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் நம்ம ரசம் வைக்கிறதுக்காக. அதுக்காக தான் நம்ம விதையெல்லாம் எடுத்து நான் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கங்கே பையில் போட்டு விட்ருவேன். அப்போ தான் நமக்கு வந்து அங்கங்கே நமக்கு வரும். இதெல்லாம் ஊர்லெலாம் வேலியில் அப்படியே நிறையா கிடக்கு. நமக்கு வந்து மாடியில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் வந்து பறித்து நம்ம வந்து ரசம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வேலி தேடி போகணும், இருக்கிற இடத்த தேடி போகணும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மோந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், நல்லா மணக்கும். சில பேர்த்துக்கு இதெல்லாம் வந்து இப்படி சாப்பிடலாமா அப்படின்னு தெரியாது. ஆனால் நல்லா பெரியவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய மகிமையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் இதை வந்து கொஞ்சம் இந்த உழவு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா ரசத்துக்கு போதும். இப்போ நம்ம இவ்வளோ எடுத்துக்கிறேன். இந்த இவ்வளவு இதில் இருக்குது பார்த்தீங்களா. இதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது தூதுவளை வந்து பாருங்கள், நம்ம வந்து இதை பார்த்து நம்ம வளர்த்தோம், நமக்கு வந்துருச்சு. இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பூவை காட்டுறதுக்காக தான் இப்போ வந்து இதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள் இந்த பூ நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த செடியே வந்து ரொம்ப பெருசாகி ஒரு மாதிரி பட்டு போச்சு அப்படின்னா நம்ம வந்து இதுலேருந்து நமக்கு காய் காய்க்கும். இதுலேருந்து நம்ம விதை எடுத்துக்கலாம். விதை எடுத்து அடுத்து வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். இது பாருங்க சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. நம்ம வந்து வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். தாராளமாக நம்ம வந்து ஒரு புளி குழம்புக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்கு ஒரு தாராளமாக நமக்கு போதும். காற்று பயங்கரமாக அடிக்குது. அப்புறம் அவரைக்காய் வந்து நான் அன்றைக்கி க்ளீன் பண்ணி விட்டேன். இப்போ தான் தலைஞ்சி வருது. அதில் பிஞ்சு இருந்துச்சு. இப்போ அது பெருசாகிடுச்சு. நம்ம அதையும் எடுத்துட்டோம். ரசம் வைக்கிறதுக்காக முடக்கத்தான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.